டேய் வபால் குஞ்சாம், தூக்கத்தை பாரு. கூப்பிட்ட காது கேக்குதா இல்லையா? டேய் குட்டி குஞ்சாம். என்னடா யார பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் குட்டி குஞ்சாம் வவ்வால் குஞ்சாம் இருக்க. நறுக்கீர் வந்தா ஒட்ட எத நாக்க. போன் பார்த்தா கண்ணு வலிக்குது, தூங்க போனா கொசு கடிக்குது, வெளிய போனா வெயில் அடிக்குது, வீட்டுல இருந்தா போர் அடிக்குது. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வரலாம், ஆனா பிரச்சனையே வாழ்க்கைய வந்தா என்னதான் பண்றது? டுட்டு, என்னடா அப்படியே மூஞ்ச திருப்புற? வாடா வீட்டுக்கு போலாம். நான் வரல. அந்த பிள்ளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. எந்த பிள்ளையடா? பக்கத்து வீட்டுல குண்டு குண்டுன்னு வெள்ள பண்ணியாட்டம். ஜாயா? ஆமா. ஏ அத நாயுடா. நாயா? சரி அதை விடுங்க. பக்கத்து தெருவிலேருந்து வருவாளே கருப்பழகி, கலையாட்டம், அவ ரூயா? ஆமா. அவளும் நாய் தானேடா? அவளும் நாயா? ஆமா. அப்ப நான் கல்யாணம் பண்ண பெண்ணே பிறக்கலையா? உனக்கா பெண்ணு பிறந்திருப்பா, போய் தேடி பாருப்போ. அப்ப நான் வீட்டுக்கு வரல. எதுக்குடா? நான் வரல, வீட்டுக்கு வரல. நான் போறேன் எங்கேயாவது. போ இமயமலைக்கு போ, சன்னியாசி ஆயிரு. வெயில் காலம் வருது, மழை காலம் வருது, ஏன் குளிர்காலம் கூட வருது. ஆனா நமக்கு ஒரு விடிவு காலம் வர மாட்டேங்குதே. என்னதான் இந்த மனைவிகளுக்கு களைப்பு சோர்வு மயக்கம் இருந்தாலும் இந்த புருஷன்கிட்ட சண்டை போடும்போது மட்டும் எந்த இருந்துதான் இவ்வளவு தெம்பு வருதோ. ரொம்ப யோசிக்கவும் கூடாது, ரொம்ப நேசிக்கவும் கூடாது. இரண்டுமே ஒரு நாள் பைத்தியமாக்கிவிடும். மா, என்னம்மா? எஃப்ஏடின்னா என்னம்மா? எஃப்ஏடினா ஃபேட்டடி. அப்போ ஹைஜிஆர்? ஹைஜிஆர்னா ஹேர். ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. ஃபேட்டர். ஃபேட்டர் தானே? ஆமாடி, ஃபேட்டர் தான். அப்போ டீச்சர் ஸ்கூலில் தப்பு தப்பான்னு சொல்லி தராங்கம்மா. தப்பு தப்பா சொல்லி தராங்களா? என்ன சொன்னாங்க? எஃப்ஏடி ஹைஜிஆர் ஃபாதர்னு சொல்லி தராங்கம்மா. இரவா பகலா மழையா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி. நட்ட நடு ராத்திரி கொட்டுற மலையில் நனைஞ்சிட்டு வந்து பாருடா, அப்போ தெரியும். அப்புறம் என்ன சொன்ன? வெயில் ஒன்றும் செய்யாதா? பட்ட பகலில் 12 மணிக்கு உச்சி வெயிலில் ரோட்டில் போய் செருப்பு போடாமல் நின்று பாரு, அப்போ தெரியும். சவுடால பாரு, சவுடாலு. என்னை ஒன்றும் செய்யாதடி. ஏய் காமாச்சு, காமாச்சு கூப்பிடுற எதுக்கு இப்ப மூஞ்சத்தி கேச்சுக்கிட்டு இருக்க? 2 நாளா உன்னத்தானே கேட்குறேன். எனக்கு பிறந்த ஆகுறது இல்ல, எனக்கு டைமண்ட் வேணும். டைமண்டா? அடக்கழுத, இதுக்குத்தான் மூஞ்சத்தி கேச்சிருந்தியா? இரு, கடை திறக்கட்டான், வாங்கிட்டு வந்துடுறேன். டைமண்ட் தானே? கட்டிங்க கோட்டுறாடி. ஏய் உன்னை தண்டி கேட்குறேன், சொல்லு. இந்த குடியார பயில புத்தி எங்க போகுது பாரு. எனக்கு டைமண்ட் நெக்லஸ் வேணும். மென்னரான டைமண்ட் சாக்க பற்றி. ஏய் குமாரு, குமாரு திரும்புறானா பாருவேன். கொஞ்சம் கூட பக்கத்துல இருக்கவன கொடுக்கணும்னு தோணுது அவனுக்கு. கழிச்சல்ல போவ. ஏய் குமாரு கொஞ்சம் குடுறா. ஆஹா, அவன் கொடுக்க மாட்டான். உடுமிக்க வீட்டை விட்டு வெளியில போவே பயமா இருக்கு ஐயா. எல்லாம் என்ன கொடுத்தாதான் திருப்பி கேட்கறாங்க. என்ன பழக்கம்னே தெரியல. ஊரை தொத்தி கடன் வாங்கி வேற தொலைஞ்சு விட்டோம். எவனை பார்த்தாலும் கடன் கொடுத்தவ மாதிரியே இருக்கு. சே அசிசோ, யாரோ வர்றாங்களே. 300 அவன் அந்த முனுசாமி தானே? இவன் தான் என் மாப்பிள்ள மாயாண்டி. எங்க ஊர்லயே பெரிய புத்திசாலி இவன் தான். ஏன்னா 3ஆப்ல 300 மார்க் எடுத்திருக்கான். அவ்வளவு பெரிய அறிவாளி அவன். அப்ப நான் டீச்சருக்கு அவர்கிட்ட கொடுத்து செருப்படி வாங்கி 3ஆவதோட நுப்பாட்டிட்டான். ஆனா ரொம்ப புகழாத கூச்ச மார்க் மாப்பிள்ள. என்னையா ஒரே யோசனையா சுத்திட்டு திரியிறேன்? அது ஒண்ணும் இல்லாடி. நேத்தைக்கு பக்கத்து வீட்டுல சண்டை போட்டு இருக்கம்போ அவங்க பையனை பார்த்து அவங்க
நாக்கி பிறந்த பயலேன்னு கூப்பிட்டாங்க. அதுதாண்டி ஒரே யோசனையா இருக்கு. என்ன ட்ரெயினில் இருக்கிறது மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கு. நம்ம எப்போ ட்ரெயினில் ஏறணும்? சாமி இறங்கு இறங்கு இறங்கு. ஹோய், எதுக்குடி இப்ப நீ ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்குன? யார் பேசுகிறா? நான் தான் ட்ரெயின் பேசுறேன். ட்ரெயினா? எனக்கு கண்ணுக்கு இட்லி பாத்திர மாதிரியே தெரியுது. கண்ணா கழுவிட்டு பாருடி, ட்ரெயின் தான். அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன். சைக்கிளில் போனியா பஸ்ஸில் போனியா? டேய், எதுக்கு இப்ப நமக்கு மேக்கப் பண்ணி வச்சிருக்காங்க? வீடியோ எடுத்து போட போறாங்களா? வீடியோக்கு போஸ் கொடுத்தா என்ன தருவாங்களா? இஞ்சி டேப் ஈரல் தருவாங்களாம். இது என்ன இஞ்சி டேப்பு ஈரல் புதுசா இருக்கு? புதுசா ஏதாவது மார்க்கெட்ல அறிமுகம் படுத்திருப்பாங்களா இருக்கும். இப்பவே நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் போலயே. நீ ரொம்ப நினைக்காத, நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும். சரி, எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படியே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்குது? உனக்கு வெளியே போய் விளையாடணுன்ட்டு ஆசையா இல்லையா? நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் கண்டிப்பா நம்ம லைஃப் மாறும். போத நிறுத்து. அப்புறம் என்ன, நம்ம மண்டையில முடி இருக்காது, வழுக்கியா இருக்கும். அதானே? அது எப்படி கரெக்டா சொன்ன? நீ எங்க பாத்தியோ அங்கதான் நானும் பார்த்தேன். இன்னும் என்னென்னலாம் பார்த்த? கோயம்பேடு கோகிலா போதுமா இல்ல இன்னும் வேணுமா? போதும் 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 சொல்லி மானத்தை வாங்காத. உன் மண்டையிலிருந்து அப்படியே அதை டெலிட் பண்ணிடு. கண்ணை மூடிட்டு என்னடா செய்த? நீ சொன்னதை டெலிட் பண்ணிருக்கேன். என்ன இது? கை காலம் ஒரு ஈரமா இருக்கு. ஓ, என்ன வேர்வையா? அப்ப நம்ம வேர்வை செஞ்சு விளக்கிறோமா? இல்லையே. வெயிலுக்கு வேர்த்துருக்கு, அதானே பார்த்தேன். நல்ல வேலை, வேற வீட்டுக்கு எதுவும் போல. போனா அப்படித்தான் வேர்க்கும் போல. நம் வாழ்க்கையில காணாமல் போனவர்களை தேடலாம், ஆனால் கண்டுக்காமல் போனவர்களை தேடவே கூடாது. இன்னும் முடியலையா? எப்ப பாரு லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் தான் லஞ்ச் பண்றீங்க மீட்டிங்க. என்னடா ஆபீஸ் நடத்துறீங்க? இங்க நம்ம ஓனரை இன்னும் காணோம். 2 ரூபா பிஸ்கெட் போட்டு 2 மணி நேரமா ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டான். இதுல வேற நான் எங்கேயும் போயிடக்கூடாதான். இந்த சங்கிலியில வேற கட்டி வச்சுட்டு போயிட்டான். அடிச்சு புடிச்சு இங்க வந்து போறது நாய்ப்படாத பாடுபடுறதுக்கு. அடுத்து உனக்கு அதை வழி விட்டுருக்கலாம். எல்லாம் விதி. டுட்டு, எம்மா டுட்டு, ரொம்ப வலிக்கும்மா? நேற்றுக்கே நைட்டு நான் சொன்னேன்ல, வெளியே போகாமல் இருந்திருந்தா, நான் சொன்னதை கேட்டிருந்தா இப்படி பாண்டா கரடி மூக்கு மாதிரி வந்திருப்பியா? கேட்காம வெளியே போனனால தானே இப்படி அடிபட்டு வந்து நிற்க. சொன்ன பேச்சு அப்பவுமே கேட்டிருக்கணும். கேட்காதனால தான் வந்துச்சும்மா. ஆமாம், யாருடா அடிச்சா? அண்ணன் ஓடி வரும்போது அந்த டைகர் தான் அந்த பக்கம் ஓடினானா? ஆமாம்மா, நீங்க யார போட்டு கொரோனால பாவம் அனாதையா வந்துட்டான் அப்படி சாப்பாடு கொடுத்து வளர்த்துனீங்களோ, அவன் தான் என்ன இப்படி தூக்கி போட்டு மிதிச்சிட்டாம்மா. எதுக்குடா நீ ராத்திரி சண்டைக்கு போன? சும்மாதாம்மா அதுல உட்கார்ந்துருந்தேன். யாரையோ இந்த பக்கமா துரத்திட்டு வந்தோம். என்ன பார்த்தான், என்னைய போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். நானும் அந்த இதுலயே கேட்டேன், எதுக்குடா என்னைய போட்டு அடிக்கன்னு. அதுக்கு அவன் சொல்றாமா, நீ எல்லாம் டெய்லி வீட்டுக்குள்ளேயே சொகுசா கிடந்து தூங்குற, கண்ணுல அப்படியே பொறாம தீ பொங்குது. ஆனாலும் நீங்க எல்லாம் ஒரு தாயாமா பியாய். இப்ப எதுக்குடா நீ என்ன குறை பேசுற? வந்து கதவை தொட்டு 2 மணிக்கு கூப்பிட்டுருக்கை, நீங்க திறக்கவே இல்லை. ஓ 2 மணிக்கு நீயா கதவு தட்டுன? நான் பியாயின்னு இல்லை நினச்சேன். அப்புறம் 4 மணிக்கு யாருடா கதவு திறந்தா உன் அலவல் கேட்டு வெளியே போவாதேன்னு நான் சொல்லுவேன். நீ கேட்க மாட்ட. அப்புறம் அடிபட்டு வந்த உடனே என்ன குறை சொல்கிறியோ நீ? டாக்டருக்கு கால் பண்ணியிருக்கேன், வந்து ஊசி போடுவாங்க. தூங்கி ரெஸ்ட் எடு. இனிமே வெளியே போன போக மாட்டேம்மா. 2 நாளையில் நல்ல சரியானதும் வெளியே ஓட நில்லு. அப்போ இருக்கு வெட்டிடும்டா. எதும்மா?
காலு ரெண்டேண்டா. காலு ரெண்டையும் தானா? நானும் எப்பா தப்பிச்சம்மா. இனி வெளியே போகக்கூடாது. சப்பாத்தி மூக்கு மாதிரியே பண்ணிட்டான் டிரைவர் பையன்.